கர்த்தருடைய கரம் எப்படி நம்ம உருவாக்கும்? கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, உங்களை எப்படி ஆண்டு உருவாக்குவார் தான் கேள்வி. எனக்கா ஓகேவா? எப்படிமா உருவாக்குவாரு? ஒரு பெண் இருக்கு, சரியா? இந்த பெண் இருக்கு. இந்த பெண் என்ன பண்ணுவோம்? எழுதுறதுக்கு கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? இந்த பெண் உருவாக்கணும்னே இதுக்கு ஒரு மூடி வச்சிருக்காங்க. க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு டேப் இருக்கு, அதுக்குள்ள ஒரு ரீஃபில் இருக்கு, அதுக்குள்ள என்ன வச்சிருக்காங்க? இங்க் இருக்கு. இதை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு கேப் இருக்கும். இப்போ என்ன கேப் கிடையாது, இது ஒரு கேப் இருக்கும். இது உருவாக்குவதற்கு அவன் என்னெல்லாம் பண்ணியிருப்பான்? வேலை செஞ்சுட்டே இருப்பான். கரெக்டா இல்லையா? இப்ப உங்களை உருவாக்குறதுக்கு அதேதான். நான் சொல்றேன், புரியுதா? உடைப்பார், போட்டுட்டே இருப்பார். நீ எப்போ ஒழுங்கா ஸ்ட்ரெயிட்டா நிக்கிறீங்களோ அது வரைக்கும் வந்துட்டே இருப்பார். புரியுதா? சொல்றோம்ல, எனக்கு ஏன் கஷ்டம்னு கேட்கிறோம்ல, நம்ம இன்னும் சரியாகலன்னு அர்த்தம். நம்மளுக்கு ஏன் இவ்வளவு பாடுன்னு நினைக்கிறோம்ல, நம்ம என்ன ஆகல, இன்னும் ஸ்ட்ரெயிட்டா என்ன ஆகல, நிக்கல. நிக்காதனாலதான் ஆனா என்ன பண்ணிட்டு இருக்காரு நம்மள, உங்க குழந்தை கையில அவன் கையில கொடுத்தோம். என்ன பண்ணுவான்? போட்டு என்ன பண்ணிட்டு இருப்பான்? உடைச்சிட்டு இருப்பான். கரெக்டா இல்லையா? அதே மாதிரிதான் உருவாக்கணும் அப்படின்னா உங்களை சும்மா உருவாக்க மாட்டார் ஆண்டவர். உருவாக்கணும் அப்படின்னா அவரோட கரம் அப்படியே வளையும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க.